Welcome to VL Academy. இந்த வீடியோல இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ளஸ் ப்ராப்ளம் 11, 12 அண்ட் இதே வீடியோல நான் 13ம் நான் முடிச்சிட்டேன். ஸோ ஐ forgot to mention that. So here it is 12 and 13. Okay. So 13th ப்ராப்ளமும் நான் இதுலயே முடிச்சிட்டேன். Because டோட்டலா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து 13 தான் இருக்கு. So all these problems are in 15.46. Okay. So now just see 11th problem. So 11th problem பார்த்தீங்க அப்படின்னா so far நம்ம வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து பீரியாடிக்லி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஒர்க்கிங் கேபிட்டல் பீரியாடிக்லி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து ஒரு அசெட், ஸோ நம்ம ஒரு அசெட் வாங்குறோம் அப்படின்னா வாங்கி அது யூஸ் பண்ண பண்ண அதனுடைய வேல்யூ, அதோட குவாலிட்டியுமே வந்து கம்மியாகும். அப்போ புது அசெட் வாங்குறதுக்கு நாம ஒரு அமௌண்ட்டை தனியா எடுத்து வைப்போம். ஓகே. இல்ல எவ்ளோ வேல்யூ இது குறையுது அப்படிங்கிறது ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் போட்டு நம்ம அதை கம்மி பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் டெப்ரிசியேஷன். அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை நம்மளோட லாபத்துல இருந்து எடுத்து நம்ம தனியா ஒதுக்கி வைக்கிறதுக்கு பேரு டெப்ரிசியேஷன் ப்ரொவிஷன். ஓகே. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து 1/1/2020, அதாவது அந்த முதல் நாள் நான் வந்து ₹1,00,000க்கு அசெட் வாங்கியிருக்கேன் ஒரு மெஷின். ஓகே. ஸோ அதே மெஷின நான் 1 வருஷம் கழிச்சு அந்த மெஷின வாங்கணும் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து ₹3,00,000. ஓகே. அண்ட் ஆல்சோ அதுக்கு அடுத்த வருஷம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ₹4,00,000 மாறி இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம எப்படி வந்து டெப்ரிசியேஷன் ப்ரொவிஷன் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இங்க கொடுத்திருக்கிற டேட்டாவை வச்சு நாம அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபார் தி இயர் 2021 நாம கால்குலேட் பண்ணணும். ஓகே. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் விச் ஐ நீட் டு செக் வித் தி புக் ஆன்சர். புக் ஆன்சர்ல வந்து அவங்க சம்திங் 10% ஆர் சம்திங் தே ஹவ் கிவன். எஸ், 11th ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா அடிஷனல் டெப்ரிசியேஷனுக்கு வந்து அவங்க 10%ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 50,000 into 10%ன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அப்படி கால்குலேட் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த கொஸ்டின்ல வந்து 10%ன்னு எங்கேயுமே கிடையாது. ஜஸ்ட் எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் தி அசெட் வந்து 10 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு தான் நாம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும். நாமளா 10%ன்னு கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் வந்து இருக்கிற டேட்டா வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஐ டென்ட் கோ வித் தட் 10%. ஓகே. ஸோ இப்போ இதுதான் கொஸ்டின். இப்போ வருஷம் வருஷம் இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறப்போ நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவிஷன் எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை ஒரு புது அசெட் வாங்குறதுக்கு எப்படி பத்தும்? பத்தாது. ஸோ இன் தட் கேஸ் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ப்ராப்ளம்ல பார்க்க போறோம். ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் காஸ்ட்னா என்னன்னா நான் வாங்கினது ₹1,00,000. ஓகே. அதுக்கு அடுத்த வருஷம் 3,00,000, அதுக்கு அடுத்த வருஷம் 4,00,000. இப்போ நான் வாங்கின விலையை விட்டுட்டு அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள் எவ்வளவு ரூபாய் ஆகுதோ அது அத்தனையும் டோட்டல் பண்ணி அத்தனை வருஷத்தோடத டிவைட் பண்ணணும். அப்பதான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். இங்க வந்து 2 வருஷத்தோடது தான் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் 21 and 22. ஓகே. ஸோ அந்த 2 வருஷத்தோட காஸ்ட்டை ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். இது இன்னொரு வருஷத்தோடதும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா டிவைடட் பை 3 போட்டிருப்போம். ஸோ இங்க 2 வருஷங்கிறதுனால டிவைடட் பை 2. ஸோ தட் இஸ் 3,50,000. ஆவரேஜா ஒரு ₹3,50,000 ஆகுது. ஸோ இன் தட் கேஸ் ஆவரேஜ் கரண்ட் காஸ்ட் டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப். ஸோ இந்த 3,50,000 டிவைடட் பை 10 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ₹35,000 நம்ம எடுத்து வைக்கணும். ஆவரேஜா நம்ம எடுத்து வைக்கக்கூடிய டெப்ரிசியேஷன் ப்ரொவிஷன் இஸ் 35,000. பட் ஆக்சுவலா நம்ம எவ்வளவு எடுத்து வைக்கிறோம்? வாங்கின அசெட்டோட வேல்யூ ₹1,00,000 பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஸோ அதனோட லைஃப் ஸ்பான் வந்து 10 இயர்ஸ் அப்படின்னா 1,00,000 டிவைடட் பை 10 இயர்ஸ் இஸ் 10,000. ஸோ நம்ம வந்து 10,000 தான் எடுத்து வைக்கிறோம். பட் ஆக்சுவலா எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா 35,000ஆவது எடுத்து வச்சாகணும். ஸோ இங்க வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு ₹25,000 எடுத்து வச்சு நம்ம 35,000 டெப்ரிசியேஷன் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ தென் அமௌண்ட் விச் வி நீட் டு அட்ஜஸ்ட் இஸ் ₹25,000. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
இங்க வந்து அடிஷனல் டெப்ரிசியேஷன் இதுதான் வந்து புக்ல 10%ன்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் அந்த மாதிரி பண்ணல. இந்த அடிஷனல் டெப்ரிசியேஷன் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆவரேஜா தான் பார்த்தோம். 3,50,000 அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஃபைனல் வேல்யூ எவ்வளோ? 3வது வருஷம் கடைசியா எவ்வளோ ரூபா அதோட அசெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 4,00,000. அப்ப அந்த ரூ. 4,00,000க்கு நம்ம டெப்ரிசியேஷன் பார்த்தோம்னா, ரூ. 40,000 எடுத்து வைக்கணும். ஸோ எவ்வளோ அடிஷனல் டெப்ரிசியேஷன் ஆகும்? ரூ. 5,000 எக்ஸஸா நம்ம எடுத்து வைக்கணும். ஓகே. ஸோ அந்த அடிஷனல் டெப்ரிசியேஷன் தான் இந்த ரூ. 5,000. ஓகே. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர் அண்ட் வி ஆர் கோயிங் டு 12th ப்ராப்ளம். இந்த 12th ப்ராப்ளமும் அதே மாதிரி தான். பட் இங்க வந்து பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்க. Okay. So, இங்க Pari Limited purchased an asset on 1/1/2019 at 3 lakh rupees and decided to depreciate it at 10% per annum under straight line method. Replacement value of the asset on 2019 or 1/1/2020 or and 1/1/2021 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakh and 5 lakh. Calculate backlog depreciation. ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல பார்த்ததே தான். அங்க வந்து என்னன்னா, எவ்ளோ எக்ஸஸ் அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம அங்க பார்த்தோம். ஓகே. தட் இஸ் அடிஷனல் டெப்ரிசியேஷன். இங்க அந்த அடிஷனல் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்ட தான் இந்த பேக்லாக் டெப்ரிசியேஷன்னு சொல்றோம். ஓகே. ஸோ இதோட கால்குலேஷன் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து எஸ்டிமேட்டட் இயர் 2019 ரீப்ளேஸ்மென்ட் வேல்யூ வந்து 4 லேக். ஸோ கரண்ட் காஸ்ட் டெப்ரிசியேஷன் ஃபார் 2019 இஸ் 4 லேக் ரூபீஸ். அதுல 40,000. அப்ப பேக்லாக் டெப்ரிசியேஷன் அந்த வருஷத்துக்கு தேவைப்படாது. திரும்ப நான் கொஸ்டின்ல இருந்தே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா, இந்த ஒரு விஷயத்த பார்க்குறப்போ உங்களுக்கு மேபி புரியாது. அதாவது என்னன்னா, இப்ப நான் 1/1/2019ல ரூ. 3,00,000க்கு அசெட் வாங்குறேன்னா, அதனுடைய டெப்ரிசியேஷன் எப்ப கால்குலேட் பண்ணுவேன்? அந்த வருஷ கடைசியில. அதாவது 31/12/2019. So here 31/12/2019 or 1/1/2020 2மே ஒண்ணு தான். ஸோ அந்த டேட் அன்னைக்கு அசெட் வேல்யூ எவ்வளோன்னா 4 லேக் ரூபீஸ். ஓகேவா? ஸோ அந்த 4 லேக் ரூபீஸ்ல தான் நம்ம கால்குலேட் பண்றோம். சாரி. அந்த 4 லேக் ரூபீஸ்ல தான் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றோம். அண்ட் ஆல்சோ நம்ம அதுக்கு எக்ஸஸா அமௌண்ட் எதுவும் எடுத்து வைக்க வேண்டியதில்ல. பட் அதுவே அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய வேல்யூ வந்து 5 லேக்கா மாறுது. நியூ ரீப்ளேஸ்மென்ட் வேல்யூ இஸ் 5 லேக் ரூபீஸ். அப்படி 5 லேக்கா மாறுறப்போ டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 50,000 ரூபீஸ். ஓகே. ஸோ 50,000 ரூபீஸ்ங்கிறப்போ அது போன வருஷத்தோடது 40,000 இந்த வருஷத்தோடது 50,000 அப்போ பேக்லாக் டெப்ரிசியேஷனா நம்ம 10,000 ரூபீஸ் அதிகமா எடுத்து வைக்கணும். ஓகே. ஸோ அங்க வந்து டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்னு போட்டிருக்கோம். அத வந்து இங்க பேக்லாக் டெப்ரிசியேஷன்னு சொல்றோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொன்னது இங்க பேக்லாக் டெப்ரிசியேஷனா காமிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமும். அண்ட் 3rd ஒன் 13th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறத நம்ம கோசால பார்த்தோம். தட் இஸ் சிஓஎஸ்ஏ. அடுத்தது வந்து டே டு டே எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறது வந்து எம்டபிள்யூசிஏல பார்த்தோம். ஓகே. அந்த மாதிரி ஒரு அசெட் வாங்கினா அதோட வேல்யூ எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறதும் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ்ல பார்த்தோம். இப்போ இந்த கியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம். அப்போ அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு ஒண்ணு பண்ணியிருப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? அது போக நம்ம வெளியில கடனும் வாங்கியிருப்போம். ஓகே. இப்போ இந்த கடனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து பிசினஸ் நல்லா போனா தான் அவங்களோட ஃபண்டோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். நான் ரூ. 10க்கு ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு அதனுடைய வேல்யூ ரூ. 20 மாறுது அப்படின்னா, அந்த பிசினஸ் ஒழுங்கா போனா தான் ரூ. 20 மாறும். பட் அவங்க வந்து கடனும் வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப அந்த கடன பேலன்ஸ் பண்ணி நம்மளோட ஃபண்ட புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த கியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே. ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கரண்ட் காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்டூ டோட்டல் கேபிட்டல் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த கரண்ட் காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 1,80,000 அண்ட் டோட்டல் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பிளஸ் நம்ம வெளியில வாங்கின கடன். இது ரெண்டும் சேர்த்தது தான் இந்த 10 லேக் ருபீஸ்.
ஸோ இந்த 10 lakh rupees divided by shareholders fund. இங்க நான் தப்பா போட்டிருக்கேன். That is total capital வந்து இங்க 10 lakh வரும். Okay. That is I made a mistake. 10 lakh divided by 6 lakh. Okay. So shareholders fund வந்து 6 lakh rupees. So இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் கேபிட்டல் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து 0.6. ஓகே. டோட்டல் கேபிட்டல் வந்து 10 lakh அது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்டூ திஸ் ரேஷியோ தட் இஸ் 0.6 அது வந்து 1,08,000 rupees. ஓகே. ஸோ இவ்வளவுதான் ஃபார்முலா. இப்போ இந்த கியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்ப தேவைப்படாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெளியில கடனுன்னு ஒண்ணு வாங்காமலே விட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட மட்டுமே வச்சு நம்ம பிசினஸ் ரன் பண்ணியிருந்தோம்னா பிசினஸ் ப்ராஃபிட் வர வர நமக்கு அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். பட் என்னதான் இங்க வந்து ப்ராஃபிட் அதிகமா வந்தாலும் நம்ம வெளியில கடன் வாங்கி வச்சிருந்தோம்னா அந்த கடன் அடைக்கிறதுக்குன்னு அந்த ப்ராஃபிட்ல இருந்து எடுக்கணும். அப்போ இவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே. ஸோ அதனால தான் இது வந்து வெளியில பாரோ பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு தேவை. ஓகே. ஸோ வித் திஸ் ஆல் தி 13 ப்ராப்ளம் இஸ் ஓவர். இனினா அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல இருந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti, thank you once again.